ஒரு காரில் வந்து ஒரு பொண்ணை அடித்து தூக்கி போட்டு போனதா இங்கே பார்த்துருக்காங்க. இப்போ பாருங்க சார், லைட் இங்கேயே பாருங்க, எப்படி லேடிஸ் நடந்து வராங்க. இப்போது ஒரு 6:45 மணி அளவில் வந்து ஒரு காரில் வந்து ஒரு பொண்ணை அடித்து தூக்கி போட்டு போனதா இங்கே பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க தகவல் சொல்லி போலீஸ்லாம் வந்திருக்காங்க. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, பீளமேடு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் சிறப்பாக பார்த்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டேஜில் வந்து அந்த பொண்ணு அலற சவுண்டு கேட்குது, ப்ளஸ் அந்த கார் வந்து மூவ் ஆகிறதெல்லாம் இந்த ஃபுட்டேஜில் கிடச்சிருக்கு. அவங்க வந்து அடுத்து எல்என்டி பைபாஸ்லேருந்து வர்ற ஃபுட்டேஜ், ப்ளஸ் இது வந்து தெற்க வந்து இருகூர் நோக்கி போயிருக்கு. எல்என்டி பைபாஸில் வந்து இருகூரை நோக்கி போயிருக்கு அந்த கார். அதனால அங்கே வந்து செக் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. இப்போ அந்த பார்த்த பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேர் வந்து அந்த பொண்ணை அடித்து கழுத்து பிடிச்சி தூக்கி காருக்குள்ளார தள்ளி டோர் சாத்தி போகிறதா சொல்கிறாங்க. அவங்களும் கத்தியிருக்காங்க, அந்த பொண்ணு அலறி இருக்கு. ஆனால் இது எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது எங்களுக்கு வந்து பார்க்க போகிற போது வந்து பார்த்தா இது ஒரு புதுமையாக தெரியுது. இதெல்லாம் வந்து நம்ம எங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா இல்லை எங்கே இருக்கோம்? இது யாரை குறை சொல்கிறது? ஆட்சியாளர்களை குறை சொல்கிறதா, அரசியல்வாதிகளை குறை சொல்கிறதா, யார் சொல்கிறது? அந்த பொண்ணுக்கு ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளும் உங்களாட்டம் நம்ம வந்து பார்த்துட்டு இப்போ நாங்கள் அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே நாங்களே எங்களால் முடிஞ்சதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம லோக்கல் ஆள் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கோம். யாருன்னு தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு யாருன்னு தெரியலைங்க. இனி போலீஸ் அவங்க விசாரிச்சு சொன்னா தான் தெரிய வரும். இப்போ இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை என்னவா இருக்கணும்? ஏன்னா இப்பதான் வந்து எஸ்ஹெச் காலனி ஏர்போர்ட் பேக் சைடு வந்து ஒரு பொண்ணை வந்து இது பண்ணாங்க, பாலியல் கொடுமை. கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஏற்புடையதே கிடையாது. அதுதான் நான் அப்ளைவே கேட்கறேன். இது நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா? இது வந்து எப்படி நாடு சுதந்திரம் வந்துச்சுன்னு சொல்றீங்க? அன்னைக்கே மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு? நள்ளிரவில் ஒரு 12 மணிக்கு வந்து ஒரு பெண் வந்து ஒரு 100 பவுன் நகை போட்டு தனியா நடந்து போனா அன்னைக்கு தான் சுதந்திரம்னு சொல்லியிருக்காரு. இப்ப அப்படி இருக்கா? 60 வயசு கிழவியும் கூட நடந்து போக முடிய மாட்டேங்குது. அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அது இல்லாம இப்ப என்னன்னு பார்த்தா, இப்ப இருகூர் பொறுத்தளவு வந்து பார்த்தா எந்த பிரச்சனையும் இப்போ ஒன்றும் கிடையாது. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளே இருகூர்ல குடியிருந்தான்னு சொல்றாங்க. அந்த சம்பவத்தில் வந்து அந்த பெண்ணை வந்து கூப்பிட்டு போன இளைஞரும் வந்து இருகூர்னு சொல்றாங்க. இப்ப இதுவும் இருகூர். இது என்ன பண்றது? பொதுமக்கள் நாங்க எப்படி வாழ்றது? ஒரு வேலைக்கு ஒரு பெண்கள் போயிட்டு எப்படி தைரியமா வருவாங்க? என்ன பாதுகாப்பு இந்த ஆட்சியில அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி. நான் இங்கே புழுபெரிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நான் 9 மணிக்கு தான் வருவேன். நைட் 9 மணி ஆயிரும் வர்றதுக்கு. இருந்தாலும் பயம்தான் கொஞ்சம். இந்த வழியில எல்லாம் நடந்து வர்றதுக்கு. இது வரைக்கும் அப்படி இல்லை, இன்னைக்கு அப்படி நடந்திருக்குதுங்க போது நமக்கே பயமாக தான் இருக்கு. நான் ஒரு 7 மணி இருக்கும், ஒரு லேடி அங்கே வந்தாங்க, ஆக்டிவாவில் வந்தாங்க. வந்துட்டு இங்கே புழுபெரியில் வேலை பார்க்குறவங்கள ஒரு பொண்ணை அடித்து கடத்திட்டு போகிறாங்க வாங்கினாங்க. அப்புறம் பார்த்தா அடுத்த செகண்ட் வந்துட்டாங்க. அவங்க இங்கே யாரும் அப்படி வேலை பார்க்கலாமா, நான் தான் பார்க்குறேன் அப்படின்னு. அப்புறம் உடனே அவங்க திரும்பி வந்தாங்க. வர வழியில் ஒரு லேடி நின்னாங்க. அவங்ககிட்ட என்ன கேட்டாங்கன்னு தெரியல. அடுத்த செகண்ட் பார்த்தா இங்கெல்லாம் கூட்டமாக இருந்துச்சு, இந்த இடத்துல இப்படி நடந்திருக்குன்னாங்க. அதுதான் தெரியும். லேடிஸுகளுக்கு பாதுகாப்பு, அதாவது இப்போ ஒரு 100% இருக்குன்னா ஒரு 1000% வேணும். சார் நாங்க அதெல்லாம் பாக்கலைங்க சார். நான் இன்னும் இது வரைக்கும் பாக்கல. நாங்க அந்த நேரத்துக்கு இல்ல. நான் வரையில சத்தம் கேட்டுதான் நாங்க வெளியில வந்து பார்த்தோம். வெளியில வந்து பாக்கலையே கூட்டம் போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அதுக்குள்ளேயே நாங்க வந்து பார்த்தோம். போலீஸ் வந்து என்ன பண்ணாங்க? சிடிசி கேமரா அங்கங்க செக் பண்றதுக்கு போயிருக்காங்க, பார்த்தாங்க, எல்லாம் போய் பாக்கறதுக்கு போயிட்டாங்க. மெயினா ஸ்ட்ரீட் லைட்டுங்கிறதே இல்ல, இருந்தாலும் லைட் எரியறது இல்ல, பாதுகாப்பு. ஆமாங்க, சின்ன பல்பா போட்டு அது எரியறது இல்ல. ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு மேலேனாலே நடக்கிறது கொஞ்சம் இதா தான் இருக்கு. அதனால லைட்டுக்கு எல்லா பக்கம் லைட்டு வேணும். மெயினா சொல்ல போனா எங்க ஊர்ல பாதுகாப்பு பகல்லையே இல்லைங்க. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதுதான் நாங்க ரொம்ப ரொம்ப விரும்புறோம். இது வரைக்கும் எங்களுக்கு நடந்திருக்கலையா எங்க ஏரியாவில் எதுவும் இல்லை. இது வந்து முதல் டைம். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுங்க. பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு. இப்ப பாருங்க சார், லைட் இங்கேயே பாருங்க, எப்படி லேடிஸ் நடந்து வராங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.